வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து TP-Link வைஃபை எக்ஸ்டெண்டர் இல்லை ரிப்பீட்டர்னு கூட சொல்லுவாங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணுறேங்க. இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா வந்து இந்த சேனலில் என்ன போடுவேன் அப்படின்னா வந்து இதுதான் போடுவேன் அதுதான் போடுவேன்னு அப்படி கிடையாது. நான் ஏதாவது பொருள் வாங்கியிருந்தேன் இல்லைனா வந்து கமெண்ட்டில் என்னென்ன கேட்குறாங்களோ அதை தான் வந்து நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லைனா வந்து இது எனக்கு தெரியும், நீ இதை பற்றி ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது தான் இதுவும். இந்த வைஃபை எக்ஸ்டெண்டர் கூட வந்து ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. நான் அதாவது ஸ்மார்ட் பல்ப் பற்றி ஒன்று போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. அதில் எக்ஸ்டெண்டர் பற்றி பேசியிருப்பேன். நான் இதை ஆல்ரெடி நான் போடலாம் தான் இருந்தேன் இது, ஆனால் இப்போ அவராகவே கேட்டிருக்காரு. அதனால் வந்து இந்த வைஃபை எக்ஸ்டெண்டர் பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அதே மாதிரி இப்போ போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே ஆஸ்மோ மொபைல் 3 வந்து அன்பாக்சிங் போட்டிருந்தேன். அதில் வந்து இது இருக்குது, அன்பாக்ஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு ஃபோனோட கனெக்ட் பண்ணி காட்டல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எடுத்திருந்தேன், கனெக்ட் பண்ணிலாம் எடுத்தேன். ஆனால் பெருசாக வந்துருச்சு வீடியோ. ஏன்னா இது நான் வாங்கும்போது வந்து நானும் யூடியூப்பில் ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கினேன். அப்போ பார்க்கும்போது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இல்லை. இப்போ வந்து நான் வாங்கும்போது டிஜே மீமோ ஆப்பில் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒன்று ஒன்றா நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா நான் அந்த வீடியோவில் பழைய வீடியோவில் பார்த்துட்டு ஓகே இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்கினா உள்ள ஆப்பில் பார்த்தோன்னா நிறைய இருக்குது. கொச்சன்னு அதாவது கிம்பல் கண்ட்ரோல்ஸ்லேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் பார்த்தோன்னே சரி ஓகே நானே வாங்கிட்டு நான் புதுசாக வாங்கின மாதிரி தான் இருக்குது. நான் அவ்வளோ வீடியோ பார்த்துக்கூட திரும்பி ஃபஸ்ட்லேருந்து நான் இதை கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் டைம் லேப்ஸ்லாம் எடுத்தேன். நாளைக்கு ஹைப்பர் லேப்ஸ்லாம் வந்து எடுக்கிற மாதிரி பிளான் இருக்குது. எடுத்துகிட்டு நான் மொத்தமாக அது ஒரு ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு வீடியோவை போடுறேன். அதே நேரத்தில் 3D பிரிண்டிங் சீரிஸ் போட்டிருந்தேன். 3D பிரிண்டர் சீரிஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். அது ஏன் இப்போ கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் T24 Pro அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த எக்ஸ்டெண்டரை பற்றி பார்க்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது. நான் இப்போ பின்னாடி கூட இந்த ஸ்மார்ட் பல்ப் வாங்கினேன். அது இப்போ எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல பாருங்கள். ஏன்னா அதோட பொசிஷன் வந்து நான் கரெக்டாக வைக்கல. ப்ளஸ் கொஞ்சம் ரூமோட செட்டப்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு எல்லா வீடியோவும். நீங்கள் முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு எந்த டாப்பிக்கில் போடுறதுனே தெரியாது, ஏதாவது டாப்பிக்கே இருக்காது, எதை போடுறதுனே தெரியாது. இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் ஒன்றா கண்டிப்பாக எல்லா டாப்பிக்குமே கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். என்ன கொஞ்சம் டிலே ஆகுது. நான் என்னோடய பர்சனல் ஒர்க்கு அதெல்லாம் இருக்குது, அது வேறு இருக்குது. நான் முடிச்சிட்டேன், காலேஜ்லாம் முடிச்சிட்டேன், ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதனால் ஃபுல் டைம் இதில் இல்லாதனால ஃபுல் டைமாக யூடியூப் பண்ணாதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. தவிர எல்லாமே வந்து காட்டுறேன். இப்போ இதை பற்றி பார்த்தலாம். வைஃபை எக்ஸ்டெண்டர் இல்லை ரிப்பீட்டர்னு சொல்லுவாங்க. இது மாடல் பார்த்தீங்கன்னா வந்து TP-Link Tl-Wa855Re 300 Mbps வைஃபை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர்னு போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நான் சிம்பிளாக சொல்லணும்னா வந்து எல்லா வீட்லையும் வந்து ப்ராட்பேண்ட் இல்லைனா வந்து ஃபைபர் கேபிள் இருக்கும். நான் வந்து ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் தூங்குறதுல வந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான். என்னோடய ரூம் பார்த்திங்கன்னா வந்து இருக்கும், கொஞ்சம் கவராகவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறனால வந்து லைட்டாக வரும். ஹால்லலாம் வந்து நல்லாவே இருக்கும் சிக்னல். என்னோடய ரூம் பார்த்திங்கன்னா தூங்குற ரூமில் வந்து வராது. கதவு சாத்திட்டேன். அதுவும் நைட்டு தூங்கும்போது ஏசிலாம் போட்டு சாத்திட்டோம்னா வந்து ஒரு புள்ளி கூட வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கனெக்ஷனே இல்லாமல் நல்லா இருக்காது. அதனால் வந்து என்ன பண்ணோம், எனக்கு இது அப்போ தெரியாது வைஃபை எக்ஸ்டெண்டர் இருக்குது இப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், லேண்ட் கேபிள் தான். நம்ம லேண்ட் கேபிளை வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து எடுத்து செவரில் ட்ரில் பண்ணி எங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அப்படி இருந்தால் லேப்டாப்பில் போட்டால் ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தா ஒயர் பிரேக்கேஜ் ஆகிருக்கு. வரப்போதே வந்து அது கனெக்ஷன் அது செவத்துலலாம் வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அது மைன்யூட்டான கேபிள்ன்றதால உடஞ்சி போச்சு. ஒரு 20 மீட்டர் கிட்டே வாங்கினேன். அதுவும் வேஸ்ட்டு. ப்ளஸ் அப்படியே வாங்கி நான் பண்ணியிருந்தாலும் லேப்டாப்பில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு வைஃபை வந்து வந்திருக்காது, என் ரூமுக்கு எப்போ போல் வந்திருக்காது. அது என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு நான் நெட்டில் தேடும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டர் இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. இது வந்து எனக்கு 2 ஆண்டனா இருக்குது. 2 ஆண்டனா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆண்டனா அட்ஜஸ்ட் பண்ணும்போது. மற்ற மாடலாம் வந்து இருக்குது, அது கொஞ்சம் அதிகமாகவும் விற்கிறாங்க ரேட்டு. ஆனால் அதோட இதுதான் நல்லா இருந்தது. எனக்கு ரிவ்யூவும் சரி. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து வாங்கி பாருங்கள். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அது வேறு. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது, ரெண்டாவது ஒரு ரூமு, மூணாவது ஒரு ரூம். ஃபஸ்ட்டு ரூமில் வந்து நான் லேண்ட் கேபிள் வச்சுருக்கேன், ஃபைபர் வச்சுருக்கேன். ரெண்டாவது ரூமுக்கு அது ஃபுல்லாக வருது. தேர்ட் ரூமுக்கு சுத்தமாக வரல. தேர்ட் ரூம் ஸ்டார்டிங்லேருந்தே வரல. அப்படின்னா நான் இதை வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து செகண்ட் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ரூமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக வரும். செகண்ட் ரூம்லேயே ஃபுல்லாக வரும். தேர்ட் ரூமில் சுத்தமாக வராது. செகண்ட் ரூமோட பாதி நடுவில் சென்டரில் நான் இதை வைக்கணும். சென்டரில் இருக்க ப்ளக் பாயிண்ட். ரொம்ப சென்டர்னால் அப்படி கிடையாது, ஓரளவுக்கு அந்த வைஃபைல 4 வரும் பார்த்தீங்கன்னா, 4 பேண்ட் ரவுண்டாக. அதில் வந்து 2 இருந்தால் போதும். 2 இருந்தால் 2 இல்லை 3 இருந்தாவே வந்து இது கனெக்ட் ஆகிடும். இது கனெக்ட் ஆகிட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எங்கள் வீட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபைபர் இருக்குன்னு. நான் வந்து இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து எங்கள் என்ட்ரன்ஸ் அங்கே இருக்க ஒரு ப்ளக் பாயிண்டில் மாட்டியிருக்கேன். அது இப்போ பூஸ்ட் பண்ணி எனக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர். இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் எடுத்துகிட்டு இருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் ஹால் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் இந்த வீடு எடுத்துருக்கேன். இப்போ தேர்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ரூம் இருக்குது, அங்கே வரைக்குமே வரும். அதுக்கு மேலே தண்ணி டேங்க் இருக்குது, அங்கே போனால் கூட ஒரு புள்ளியாவது வரும். அந்தளவுக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். 300 MB ஸ்பீடு வரும், 300 MB ஸ்பீடு. ஆனால் அது நம்ம மெயின் வைஃபை வந்து 100 MB தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் கம்மியாகி தான் தரும், அப்படியே அக்யூரேட்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 100 300னா மேக்ஸிமம் இவங்க கிளைம் பண்ணுறது 300. ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பஃபர் ஆகாமல் யூடியூப் பார்க்கலாம், அந்தளவுக்கு வரும், தாராளமாக வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது. நம்ம ப்ளக் பாயிண்ட் இங்கே கனெக்ட் பண்ணிட்டு லேப்டாப்பில் இல்லை ஏதாவது கேமிங் கன்சோல்ஸில் யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். கீழே ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. மேலே வந்து ஒரே ஒரு WPS பட்டன் இருக்குது. WPS வந்து நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். WPSனால் வந்து ஒன் டச், ஒரு வாட்டி நீங்கள் பாஸ்வேர்டு இல்லாமல் வந்து கனெக்ட் பண்ணலாம். வைஃபை எந்த வைஃபை இருந்தாலும் பின்னாடி வந்து WPS இருக்கணும். அந்த லேண்டில் அந்த ரவுட்டரில் WPS இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் கிளிக் பண்ணோம்னா வந்து அட் அ டைமில் கொஞ்சம் நேரத்தில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா இது கனெக்ட் ஆகிடும். அந்த ரேஞ்சில் இருக்கணும், அது கரெக்டாக அந்த நல்ல சிக்னல் வர ரேஞ்சில் இருந்தால் தான் இது கனெக்ட் ஆகும். நீங்கள் பாஸ்வேர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு ஆப் இருக்குது, TP-Link ஆப் இருக்குது. அதை நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் தனி கனெக்ஷனாக கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உள்ள ஒரு அக்கௌண்ட். அதாவது நீங்கள் மெயின் ரவுட்டரில் ஒரு பேர் இருக்கும், அதுலேருந்து இன்னொரு பேரை வச்சுக்கலாம், அதே பாஸ்வேர்டும் வச்சுக்கலாம். இதில் வந்து 2 ஃப்ரீக்வன்சி இருக்குது, 2.4 GHz இருக்குது, 5 இருக்குது. 2.4 எதுக்கு 5 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.4 வந்து வேவ்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், அதனால் வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகிட்டு நல்லா ரேஞ்ச் அதிகமாக வரும். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாட்டிருக்கேன், எனக்கு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் வரும். நான் வந்து 2.4 GHz ஃப்ரீக்வன்சி தான் அவ்வளோ தூரம் வரும். 5 பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ இந்த ரூமில் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னா வந்து அந்த ரூமில் மட்டும் தான் வந்து 5 நல்லா வரும். 5 வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஃப்ரீக்வன்சி. நல்லா ஒரே ரூமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 5 யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் தூரமாக யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் தள்ளி பக்கத்து ரூம் இல்லைனா ஒரு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் மேலே யூஸ் பண்ணுறோம்னா வந்து 2.4 GHz தான் வரும். உங்களுக்கு காட்டுறதே 2.4 GHz தான் காட்டும். உங்கள் ஃபோன் எப்படி ரிசீவ் பண்ணுறதோ அதை பொறுத்து வேறு இருக்குது. 2.4 தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லாங் ரேஞ்சுக்கு. அதனால் 2 ஃப்ரீக்வன்சியுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது சார்ஜ் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 0.3 amps தான், ரொம்ப கம்மி. நீங்கள் 24 hours ஓடலாம். இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கூட வைக்கலாம். நீங்கள் லேண்ட் இன்வெர்ட்டரில் வச்சுருக்கீங்கன்னா இதையும் இன்வெர்ட்டரில் வைக்கலாம் தாராளமாக. கரண்ட்டே இல்லைனாலும் இது தாராளமாக வரும். ஃபோன் கூட நமக்கு 2 amps ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து 0.3 amps தான் வரும். கரண்ட் பில்னா சுத்தமாக வராது எனக்கு தெரிஞ்சு. ஒரு யூனிட் கூட எப்படி தெரில, யூனிட்லாம் வருமானு தெரில. சாதாரணமாக நீங்கள் மாட்டிக்கலாம், போர்ட்டபிள் வேறு, எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம். என்ன ஒன்றுனா இது பெண்ட் ஆகாது, இந்த ப்ளக்கு சாரி இந்த சாக்கெட் வந்து பெண்ட் ஆகாது. அது ஒன்று தானே தவிர மற்றபடி உங்களுக்கு வச்சுக்கலாம். அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு ப்ளக் பாயிண்டில் அப்படியே வச்சுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து உங்களுக்கு சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். இது செட்டப்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. நீங்கள் அதிலே யூசர் மேனுவலில் இப்போ போட்டிருப்பாங்க, எடுத்து நீங்கள் கரெக்டாக ரேஞ்ச் வர இடத்துல கொஞ்சம் பாதி வைஃபை ஃபஸ்ட் ரூமில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரூம்லேருந்து வருதுன்னா உங்களுக்கு கரெக்டாக சிக்னல் நல்லா கிடைக்கிற இடத்துல இது வச்சோம்னா இன்னும் பூஸ்ட் ஆகும். நீங்கள் கரெக்டாக எங்கே எண்ட் ஆகுதோ சிக்னல், அதாவது லேண்ட்லேருந்து நீங்கள் மெயின் ஃபைபர் இருக்குல்ல, மெயின் ப்ராட்பேண்ட்லேருந்து வர சிக்னல் எங்கே லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வருதோ அங்கே கனெக்ட் பண்ணக்கூடாது, நல்லா வர இடத்துல கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் இன்னும் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது நல்லா தான் இருக்குது. எனக்கு எதுவும் ஹீட்டிங் இஷ்யூஸ்னு எதுவும் வரல, ப்ளஸ் சிக்னல் பிரேக் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக இருக்கும். டிவி அப்புறம் லேப்டாப் அட் அ டைமில் ஒரு 4-5 டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுவேன். 8க்கு மேலே இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் போட்டிருக்காங்க நிறையா கனெக்ட் பண்ணலான்ட்டு. 8 என்ன இருந்தாலும் ஸ்பீடு கம்மியாகும். அதுக்கேற்ற மாதிரி ஈத்தர்நெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். லைட் வந்து ப்ளூ லைட் எரியும், இங்கே 24 hours எரியும், ரொம்ப மைல்டாக தான் எரியும். நீங்கள் ஒரு நைட் லேம்ப்பு கூடவே கம்மி தான், ஃபுல்லாக இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால ஹீட்லாம் வெளியே ஈஸியாக போயிடும். அதனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் பெருசாக இல்லை, எந்த ப்ராப்ளமும் வரல. நான் பாருங்க அது கனெக்ஷன் இப்போ 24 hours ஓடிட்டு தான் இருக்கும். கரண்ட் போனாலுமே இன்வெர்ட்டரில் ஓடிட்டு தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி என்ன கேமரா யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தார் அவர். நான் வந்து இப்போதைக்கு நிக்கான் D5300 தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட நான் ஃபோக்கஸ் ஆகிறனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா DSLR நான் வச்சுருந்தேன், ரொம்ப நாள் முன்னாடியே வச்சுருந்தேன். அதனால் அதில் நிக்கான் D5300 ஃப்ளிப் இருக்குது, ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்குது. அதனால தான் நான் ஸ்க்ரீன் அடிக்கடி பார்த்துட்ருக்கேன். அது ஆரம்பத்தில் இதுதான் வாங்கினேன். சரி வீடியோ எடுத்தோம்னா வந்து நம்மளை பார்த்துக்கிற மாதிரின்ட்டு. அப்போ எதுவுமே தெரியாது. ஆனால் பெஸ்ட்டு வீடியோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா கேனான் தான். DSLRல கேனான் தான் நல்லாயிருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஆட்டோ ஃபோக்கஸ் சரி இருக்காது. நிறைய என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஃபோக்கஸே ஆகிருக்க மாட்டேன் சில வீடியோஸ்லாம். இப்போ கூட நான் ஆகிறனா இல்லையான்னு தெரியல. சின்ன ஸ்க்ரீனில் எனக்கு நல்லா ஆகிற மாதிரி தான் தெரியுது. நான் தெரில, கரெக்டாக தெரியல. நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கிட் லென்ஸ் தான் வேறு வச்சுருக்கேன், அதனால் எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால தான் வந்து இந்த கிம்பல் கூட நான் வாங்கினேன். இந்த கிம்பல் பற்றின ஃபுல் வீடியோ வரும், அடுத்த வீடியோ வரும். கிம்பல் கூட எதுக்குன்னா வந்து ஸ்டாண்ட் ட்ரைபாடில் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளை ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிடுது. அதான் ஆக்டிவ் ட்ராக் இருக்குது, ட்ராக் பண்ணிடுச்சுன்னா நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஃபோன்லேயே எடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டேன். இதில் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், கரெக்டாக வைக்கணும். இப்போ கூட நான் ஆட்டோவில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக. லைட்டிங்லாம் வந்து மாற்றணும், பின்னாடி இருக்க பேக்ரவுண்டில் இருக்க எல்லா பொருளுமே மாற்றுற மாதிரி தான் பிளானு. கண்டிப்பாக மாற்றிட்டு அடுத்த வீடியோவில் நல்லா வரும். வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒருத்தர் பண்ண கமெண்ட் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து மேவிக் மினியில் வந்து சினிமேட்டிக் ஃபுட்டேஜ் எப்படி எடுக்கணும். சினிமேட்டிக் ஃபுட்டேஜ்னால் வந்து சி மோட்டில் வச்சு நம்ம எடுப்போம். அது வேறு. சினிமேட்டிக் ஃபுட்டேஜில் எப்படி எடிட் பண்ணுறது, எந்த ஆப்பு எந்த சாஃப்ட்வேரில் எது நல்லாயிருக்கும், கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் வந்து ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அது அப்புறம் அந்த டிஜே ஆஸ்மோ அதை பற்றின இது, அப்புறம் 3D பிரிண்டிங் சீரிஸ் எல்லாமே வந்து அப்படியே நிலுவையிலேயே இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா அதுதான் கொஞ்சம் எல்லாமே மக்கர் பண்ணுது. 3D பிரிண்டிங் நல்லா போயிட்டு இருந்தது. அது மிஷின் இப்போ கொஞ்சம் ஃபால்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரூம்லாம் வந்து அதே அப்படியே இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் பல்ப் வேறு ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ கவர் கூட ஆகாது. ஏன்னா ஒரு தப்பான இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது பொசிஷன் மாற்றணும். இப்போ ஆடியோ கூட அடிக்கடி இந்த ஃபேன் சுற்றுது. சீலிங் ஃபேன் இப்போ நான் போடாமல் டேபிள் ஃபேன் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா சவுண்ட் அப்படியே டொக்கு சவுண்டு வந்துட்டு இருந்தது. அது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது கேட்குறவங்களுக்கு. அப்புறம் கலர் கூட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. நான் வெறும் ஒரு லைட்டு அப்புறம் எதுவுமே ஆட்டோவில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அந்த லைட்டு பின்னாடி எதுக்கு எரியுதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்மார்ட் பல்ப்லாம். அதனால் எல்லாமே கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ இல்லைனா கூட கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளேயாவது அதுக்கப்புறம் வர வீடியோஸில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து நான் உத்தரவாதம் தரேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக அதை பார்ப்பேன். எல்லாத்தையும் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இம்ப்ரூவ் பண்ண எல்லா குவாலிட்டியுமே இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ளஸ் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே சொல்கிறேன். கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு, அவ்வளோதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா தெரியணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் பற்றி இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய எல்லா மாடலுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்கள். இது வந்து Tl-Wa855Re ஃபஸ்ட்டு லிங்க் வந்து இது நான் வச்சுருக்கிறது. இது நல்லா இருக்குது. இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. இதுக்கு தான் நான் சொல்ல முடியும். இதுதான் நான் ரிவ்யூ பண்ணேன் இப்போ சொன்னது. அதனால் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லிங்க் அதுதான். அது வேணும்னா வந்து அமேசானில் வாங்கி பாருங்கள். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் வாங்கினேன். அடிக்கடி ரேட் ஏறும் இறங்கும். 100 500 100 50 ரூபா கம்மியாக ஏறும் இறங்கும். நீங்கள் பெஸ்ட் டீல் ட்ராக்கர், அந்த அமேசான் ட்ராக்கர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கர் வீடியோ பார்க்கலாம். வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ரைஸ் வந்து லோவஸ்ட் ப்ரைஸோ அதை பார்த்து அந்த டைமில் கரெக்டாக வாங்குங்க. எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லா வரும் நான் நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.